Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வாழைப்பழத்தில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். 10-15 மினிட்ஸில் இந்த சூப்பரான வாழைப்பழ ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்காய் பத்தை 1/4 மூடிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா குறைன்ட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தேங்காய் துருவிட்டு வந்தாச்சு. இப்போ 1/4 கப் ரவை, 1/4 கப் கோதுமை, 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் தேங்காய், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தில் 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி, வெல்லம், ஒயிட் சுகர் எதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பேன் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 கப் ரவை போட்டுக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை மாவாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வாழைப்பழம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஊற்றிக்கலாம். வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறுனதும் நல்லா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நெய் தடவிட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் சூடாக இருந்ததுன்னா நீங்கள் ஆற வச்சு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சதும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாது. இப்போ நான் பனியார சட்டியில் தான் பண்ண போகிறேன். பனியார சட்டியில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டான்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் போட்ட பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை எல்லாத்துலேயும் வச்சுருங்க. ஒன்றுத்துலேயும் எல்லா உருண்டையும் வச்சதும் அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுக்கோங்க. எந்த சைடில் வேகலையோ அந்த சைடில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டு ஒன்றா ஒரு பக்கமாக திருப்பி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா மொறுமொருன்ட்டு உள்ளே நல்லா ஒரு சாஃப்டாகவும் வெந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் மேலே கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் நெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எல்லா வாழைப்பழ ஸ்நாக்ஸையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே டக்குன்னு இந்த பணியாரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.